அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிகேசி டெக் சேனலில் டேலியில் இன்வாய்ஸ் போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் சிம்பிளாக எப்படி போடணுன்றது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இன்வாய்ஸ்னால் எப்படி எனபிள் பண்ணி போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வவுச்சர் உள்ள போயிட்டு நீங்கள் நார்மலாக பார்ட்டி நேம் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த சேல்ஸ் இன்வாய்ஸை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு சேல்ஸ் டாக்ஸபிள் போட்டுட்டு நேம் ஆஃப் தி ஐட்டம், எந்த ஐட்டம் வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, எதுக்கு இன்வாய்ஸ் வந்து போட போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட் இது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டியா அப்படின்றது அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போது ப்ரொவைட் இன்வாய்ஸ் டீட்டெயில். ஸோ இந்த இன்வாய்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஐஆர்என் அப்படின்ற ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்வாய்ஸ். இதில் நீங்கள் எஸ்ஆர் நோ கண்டிஷன் கேட்கும், நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னா பில் டு யாருக்கு அந்த பில்லை பே பண்ணுறீங்க, எந்த ஏரியாவுக்கு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ பெங்களூருக்குனா பெங்களூர், ஷிஃப்ட் டூனா அந்த ப்ராடக்டை எங்கே ஷிஃப்ட் பண்ணுறீங்க, பெங்களூர்னா பெங்களூர், இல்லை வேறு இடம்னா நீங்கள் வேறு ஏதாவது தெலுங்குவோ நீங்கள் போட்டுக்கலாம், அதாவது ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பில் ஏன்னா ஒரு சில இது வந்து பில் 2 இருக்கும், ஷிஃப்ட் 2 இருக்கும், கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக சேவ் ஆகிறதுக்கு பதிலாக இங்கே என்ன கேட்கணும், டூ யூ வாண்ட் டு ஜென்ரேட் இன்வாய்ஸ்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்னென்னா லாகின் போர்ட்டலோட நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலோட லாகின் கேட்கும், அந்த இன்வாய்ஸ் லாகின் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஜிஎஸ்டி நம்பர், நம்மளோட யூசர் நேம், ஜிஎஸ்டி போர்ட்டலோட பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இதோட வேலிடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 6 hours மட்டும்தான் இதோட வேலிட். ஐஆர்எனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வாய்ஸோட ஐஆர்எனை பொறுத்த வரைக்கும் 6 மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு அது வேலிடு. அதுக்குள்ளே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எடிட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் ஆகிடுச்சு, இப்போ பார்த்தீங்கனாலே இருக்குது எக்ஸ்சேஞ்ச் த டேட்டா பை இன்வாய்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, த டீட்டெயில் அப்டேட்டட் இன் தி டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து டிரான்சாக்ஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் அப்டேஷன் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட்டு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை கான்ஃபிகரேஷன் போய் நீங்கள் ஜஸ்ட் நான் வியூ பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரிவியூ பார்த்ததும் பாருங்கள், ஐஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கா, மொத்தம் 64 ஐஆர்என் நம்பர்ஸ், இதில் கியூஆர் கோடு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இனிமேல் இப்படி தான் உங்களுக்கு இன்வாய்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்வாய்ஸ் மாடல் இப்படி தான் வரும், சிம்பிளாக வராமல் கியூஆர் கோட் அண்ட் ஐஆர்என் அப்படின்றது உங்களுக்கு ஜென்ரேட் ஆக போகுது. இதுதான் வந்து இன்வாய்ஸ் போடக்கூடிய ஒரு மெத்தட். ஒரு சிம்பிளான ஒரு இன்வாய்ஸை வந்து இன்வாய்ஸாக மாற்ற போகிறோம். அந்த இன்வாய்ஸ் ஐஆர்என்லாம் என்ன அப்படின்றதுக்கு நான் தனிப்பதிவு போடுறேன். இப்போ அகைன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வவுச்சர் இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு இன்வாய்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேல்ஸில் நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ எக்ஸாம்பிள் எல்லா வவுச்சர், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இன்வாய்ஸ் வேண்டாம் அப்படின்றார் அப்படின்னா நான் அவருக்கு எப்படி போடுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். இப்போ என்னபிள் F12 கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சென்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில் இன் சேவிங் வவுச்சர்னு இருக்கு இல்லையா, அங்கே நோ அப்படின்னு கொடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐஆர் நம்பர் கேட்கு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐஆர்என்னு நீங்கள் போடலாம். ஸோ இன்வாய்ஸும் போடலாம், இன்வாய்ஸ் இல்லாத இன்வாய்ஸும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன், சென்ட் ஃபார் இன்வாய்ஸிங். இப்போ நான் எவ்வளோ இன்வாய்ஸஸ் போட்டிருக்கணும், இப்போ எக்ஸாம்பிள் நான் ஐஆர்என் ஜென்ரேட் பண்ணேன் இல்லையா, இப்போ மொத்தம் 5 ஐஆர்என் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். 5 ஜிஎஸ்டி நம்பரில் 1 வந்து கேன்சல் ஆகிருக்கு. ஒரே ஒரு சேல்ஸ் வந்து எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை 6 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கேன்சலேஷன்ன்றது வரும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே சென்ட் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஆர்என் 5 இருக்குது, ஐஆர்என் 5 இருக்குது, கேன்சலேஷன் 1 இருக்குது. அகை நீங்கள் லாகின் போயிட்டு அந்த லாகினுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இந்த ஐஆர்என் ஜென்ரேஷன் எல்லாமே. அப்போ தான் உங்களோட இன்வாய்ஸ் வந்து GSTR1 போர்ட்டலில் போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். ஸோ டோட்டல் இன்வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்வாய்ஸ், அதில் 1 கேன்சல் ஆகிருக்கு, 4 ஐஆர்என் ஜென்ரேட் ஆகிருக்கு, ஒரு டாக்குமெண்டட் சிஸ்டமில் உட்காந்துருக்கு. ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ ப்ரெஸ் எந்த கீ ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களால் எடுத்துக்க முடியும். இதை வந்து கோ டு கொடுத்துட்டு அங்கே ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இன்வாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்என் டோட்டலாக எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ கேன்சல் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வாய்ஸ் சிம்பிளாக ஜென்ரேட் பண்ணி போடக்கூடிய ஒரு மெத்தட், அது உள்ள ரிப்போர்ட் பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட். இவ்வளோ தான் இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸோட டோட்டல் இன்வாய்ஸ்னால் என்ன, எதுக்கு அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே வந்து நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.